மதுரை மேற்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சொக்கலிங்கம் நகர் 1வது தெருவில் புதிய பேவர் பிளாக் சாலை அமைப்பதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. சட்டமன்ற மேம்பாட்டு நிதியில் இருந்த 11 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படும் புதிய பேவர் பிளாக் சாலை பணிக்கான பூமி பூஜையை கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான செல்லூர் கே ராஜு துவக்கி வைத்தார். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணாதுரை உள்பட கழக நிர்வாகிகள் பலர் இந்நிகழ்வில் பங்கேற்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் அதிமுகவின் தேர்தல் அறிக்கை பிரசுரங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் திருக்கழுக்குன்றம் எஸ். ஆறுமுகம், மதுராந்தகம் சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல் மற்றும் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் ஆனூர் பக்தவச்சலம் ஆகியோர் இதில் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்றனர். வீடு வீடாகவும் வயல்வெளியில் வேலை செய்வோரையும் நேரில் சந்தித்து அதிமுகவின் தேர்தல் அறிக்கையை எடுத்து கூறிய அவர்கள் நல்லாட்சி மலர இரட்டை இலைக்கு வாக்கு சேகரித்தனர். மதுராந்தகம் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் வையாவூர் பிஜி குமரன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர். கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் அருகே பழங்குடியின மக்களின் நம்பிக்கைக்குரிய தெய்வமான சக்தி மாரியம்மன் திருக்கோயில் கட்டுவதற்கான பணிகளை அதிமுக தலைமை நிலைய செயலாளர் எஸ்.பி. வேலுமணி தொடங்கி வைத்தார். மத்தவராயபுரம் ஊராட்சி நல்லூர் வயல் பகுதிக்கு வருகை தந்த முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணிக்கு ஆரத்தி எடுத்து பரிவட்டம் கட்டி பொன்னாடைகள் அணிவித்து அப்பகுதி மக்கள் உற்சாக வரவேற்பளித்தனர். இதனைத் தொடர்ந்து பூமி பூஜையில் கலந்து கொண்ட கழக தலைமை நிலைய செயலாளர் எஸ்.பி. வேலுமணி சக்தி மாரியம்மன் ஆலய திருப்பணிகளை துவக்கி வைத்தார். இதையடுத்து பொதுமக்களுக்கு அன்னதானத்தையும் முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி வழங்கினார். இந்த விழாவில் கோவை புறநகர் தெற்கு மாவட்ட கழக துணை செயலாளர் செல்வதுரை, மாவட்ட பொருளாளர் கருப்புசாமி, தொண்டாமுத்தூர் ஒன்றிய செயலாளர் வேலுச்சாமி உட்பட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தமிழகத்தில் தற்போதுள்ள சூழ்நிலையில் மீண்டும் அதிமுக ஆட்சி அமைவது உறுதி என்று முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான எஸ்.பி. வேலுமணி தெரிவித்தார். கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி அறிவித்தபடி ஊராட்சி மன்றங்கள் முன்வரும் 13ஆம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுவதை முன்னிட்டு கோவையில் அதிமுக தலைமை நிலைய செயலாளர் எஸ்.பி. வேலுமணி தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் பேசிய அவர் 20 நாட்களில் தேர்தல் தேதி அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் அதிமுக தலைமையிலான கூட்டணி பலம் வாய்ந்த கூட்டணியாக உள்ளதாக கூறினார். மேலும் ஸ்டாலின் ஆட்சியில் எந்த பணிகளும் நடைபெறாத காரணத்தாலும் இந்த ஆட்சி மீண்டும் வரக்கூடாது என மக்கள் விரும்புவதாலும் அதிமுக ஆட்சி அமைவது உறுதி என்று தெரிவித்தார். சூழ்நிலையில உறுதியா மீண்டும் அம்மாவுடைய ஆட்சி, புரட்சியாளர் எம்ஜிஆருடைய ஆட்சி எடப்பாடி தலைமையில் அமையும், மாற்றுக்கிறதே கிடையாது. இப்போ எடுக்கிற சர்வே எல்லாம் கொஞ்சம் நல்லா வந்துட்டு இருக்கு. ஆகவே நாம் நம்முடைய ஆட்சி வருகின்ற பிறகுதான் விடுபட்ட பணிகளை, இப்ப திமுக ஆட்சியில் எந்த பணி யாருக்கு போனாலும் ஒரு மரியாதை கிடையாது. ஆகவே எந்த ஆபீஸ், யூனியன் ஆபீஸ் இருந்தாலும் சரி, பேரூராட்சி ஆபீஸ் இருந்தாலும் சரி, ஒரு போலீஸ் ஸ்டேஷன், ஒரு விஓ ஆபீஸ், எங்கே போனாலும் மரியாதை கிடையாது. அந்த மரியாதையெல்லாம் திரும்ப எல்லாத்துக்கும் வரக்கூடிய சூழ்நிலைக்காகவே மதுரை மாவட்டம் திருமங்கலம் ஊராட்சி ஒன்றிய பகுதிகளில் அதிமுகவின் முதற்கட்ட தேர்தல் அறிக்கை பிரசுரங்களாக பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டதோடு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டன. சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான ஆர்.பி. உதயகுமார் பிரசுரங்களை வழங்கி தமிழகத்தில் நல்லாட்சி மலர இரட்டை இலைக்கு வாக்கு சேகரித்தார். இதைத் தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். திருமங்கலம் ஒன்றிய கழக செயலாளர் வழக்கறிஞர் அன்பழகன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் கந்திலி கிழக்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட பேராம்பட்டு ஊராட்சி பகுதியைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்டோர் பல்வேறு கட்சிகளில் இருந்து விலகி அதிமுகவில் இணையும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான கே.சி. வீரமணி அதிமுகவில் இணைந்தவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி வரவேற்றதோடு அதிமுக உறுப்பினர் உரிமை சீட்டினையும் வழங்கினார். இந்நிகழ்வின் போது கழக நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர். கோவை மாநகராட்சி சாதாரண கூட்டத்தின் போது குப்பை கிடங்கில் இருந்து வெளியேறும் துர்நாற்றத்தை கண்டித்து அதிமுக கவுன்சிலர்கள் கட்சி துண்டால் முகத்தை மூடியபடி போராட்டத்தில் ஈடுபட்டனர். வெள்ளலூர் குப்பை கிடங்கில் இருந்து வெளியேறும் துர்நாற்றம் கோவை புதூர் வரை வீசுவதாக குற்றம் சாட்டிய அதிமுக கவுன்சிலர்கள் குப்பையல்ல மாநகராட்சி சார்பில் தனியாருக்கு ஒப்பந்தம் விடப்பட்டதில் 25 கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டதாக தெரிவித்தனர். இது தொடர்பாக சிபிஐ மூலம் விசாரணை நடத்த உத்தரவிட வேண்டும் என வலியுறுத்திய அதிமுக கவுன்சிலர்கள் அரங்கின் வாயிலில் அதிமுக கட்சி துண்டை முகத்தில் மூடியபடி ஆர்ப்பாட்டம் செய்தது ஊழலில் ஸ்டாலின் அரசு ஊறி திளைத்திருப்பதை வெட்ட வெளிச்சமாக்கியது.
வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நகர கழகத்தின் சார்பில் வாக்குச்சாவடி முகவர்களுக்கான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. வேலூர் புறநகர் மாவட்ட கழக செயலாளர் வேலழகன் இதில் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். வேலூர் புறநகர் மாவட்ட துணை செயலாளர்கள் கஸ்பா மூர்த்தி மற்றும் அமுதா உள்பட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் இதில் பங்கேற்றனர். நீலகிரி மாவட்டம் உதகை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் அதிமுக சார்பில் தெருமுனை பிரச்சாரம் நடைபெற்றது. பில்லிக்கம்பை, கக்குச்சி மற்றும் கூக்கல் துறை உள்ளிட்ட பகுதிகளில் நடைபெற்ற தெருமுனை பிரச்சாரத்தில் அதிமுக மாவட்ட செயலாளர் கப்பச்சி வினோத் கலந்து கொண்டு விடியாத திமுக ஆட்சியின் அவலங்கள் குறித்தும் அதிமுக அரசின் சாதனைகள் குறித்தும் பொதுமக்களுக்கு எடுத்துரைத்தார். இதையடுத்து ஏழை எளிய பொதுமக்களுக்கு அதிமுக மாவட்ட செயலாளர் கப்பச்சி வினோத் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் கிழக்கு ஒன்றிய பகுதிகளில் ஸ்டாலின் ஆட்சியில் விலைவாசி உயர்வால் ஏற்பட்டுள்ள இழப்புகள் குறித்து கேட்டறிந்தும் அதிமுகவின் தேர்தல் அறிக்கைகளை பிரசுரங்களாக வழங்கியும் விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது. தஞ்சை கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் RK பாரதி மோகன் தலைமையில் விடியா திமுக ஆட்சி வீட்டு பில்லே சாட்சி என்பதை உணர்த்தும் விதமாக வீடு வீடாக சென்று ஸ்டாலின் ஆட்சியில் மக்களுக்கு ஏற்பட்ட செலவினங்கள் ஒப்பிடப்பட்டு பில்லாக கொடுக்கப்பட்டது. கும்பகோணம் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் சோழபுரம் அறிவழகன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர். கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அருகே அதனூர் கிராமத்தில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து கட்டப்பட்ட புதிய நியாய விலை கட்டிடம் திறந்து வைக்கப்பட்டது. 11,50,000 ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள புதிய நியாய விலை கட்டிடத்தை கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளரும் புவனகிரி அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான அருண்மொழி தேவன் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். ஒன்றிய கழக செயலாளர் CN சிவபிரகாசம் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்வினை தொடர்ந்து கிராம மக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டதோடு மரக்கன்றுகளும் நடப்பட்டது. கழக நிர்வாகிகள், கிராம மக்கள் என ஏராளமானோர் இந்நிகழ்வில் பங்கேற்றனர். சென்னை RK நகரில் விடியா ஆட்சி உங்கள் வீட்டு பில்லே சாட்சி விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது. புது வண்ணாரப்பேட்டை அச்சக குடியிருப்பு பகுதியில் வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் RS ராஜேஷ் தலைமையில் விடியா ஆட்சி உங்கள் வீட்டு பில்லே சாட்சி பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது. ஸ்டாலின் ஆட்சியில் விலை உயர்வால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை கணக்கிட்டு அங்கேயே கையடக்க பிரிண்டர் மூலம் வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் RS ராஜேஷ் பொதுமக்களிடம் வழங்கி விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொண்டார். இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே குமராட்சி கிழக்கு ஒன்றிய அதிமுக சார்பில் செயல் வீரர்கள், வீராங்கனைகளுக்கான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. வல்லம் படுகையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளரும் சிதம்பரம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான KA பாண்டியன் இதில் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். குமராட்சி கிழக்கு ஒன்றிய அம்மா பேரவை செயலாளர் செங்குட்டவன், குமராட்சி ஒன்றிய மாணவரணி செயலாளர் சதீஷ் ஆகியோர் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே குமராட்சி கிழக்கு ஒன்றிய அதிமுக சார்பில் செயல் வீரர்கள், வீராங்கனைகளுக்கான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. வல்லம் படுகையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளரும் சிதம்பரம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான KA பாண்டியன் இதில் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். குமராட்சி கிழக்கு ஒன்றிய அம்மா பேரவை செயலாளர் செங்குட்டவன், குமராட்சி ஒன்றிய மாணவரணி செயலாளர் சதீஷ் ஆகியோர் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி மேற்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட கிராம பகுதிகளில் அதிமுகவின் தேர்தல் அறிக்கைகள் பிரசுரங்களாக வழங்கப்பட்டன. கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளரும் புவனகிரி அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான அருண்மொழி தேவன் அதிமுகவின் தேர்தல் அறிக்கையினை மக்களிடம் பிரசுரங்களாக வழங்கி நல்லாட்சி மலர இரட்டை இலை சின்னத்துக்கு வாக்கு சேகரித்தார். ஒன்றிய கழக செயலாளர் CN சிவபிரகாசம் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் பங்கேற்றனர்.